ரெசிபி தமிழா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் உமா முருகேசன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பேபி பொட்டேட்டோ கிரேவி வந்து நம்ம செய்ய போகிறோம். இது எப்படி செய்யணும் ஃபுல்லாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ரெசிபி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டு முறையில் தயாரிக்கப்பட்ட அனைத்து மசாலா பொருட்களும் ஃபுட்டி தமிழா சேனல் மூலமாக நானே என் கைப்பட வறுத்து தரமாகவும் சுவையாகவும் நான் கொடுத்துட்ருக்கிறேன். இது சாம்பார் பொடி, ரசப்பொடி உட்பட 10 வகையான மசாலா பொடிகள் நான் கொடுத்துட்ருக்கிறேன். இது தேவைப்படுறவங்க கீழே இருக்க காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஆல் ஓவர் இந்தியா நம்ம கொரியர் மூலமாக அனுப்பி வைக்க முடியும். தக்காளி இல்லாத உருளைக்கிழங்கு கிரேவி நம்ம செய்ய போகிறோம். இது எப்படி செய்கிறது, அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு நம்ம பார்க்கலாம். உருளைக்கிழங்கு கிரேவி செய்ய தேவையான பொருட்கள்: வேக வைத்து உரித்த பேபி உருளைக்கிழங்கு 12, மல்லி 1 டீஸ்பூன், வரமிளகாய் 5, 2 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கசகசா, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, பட்டை 1 துண்டு, 5 கிராம்பு, 5 ஏலக்காய், சிறிதளவு இஞ்சி, 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், தேவையான அளவு ஆயில், தேவையான அளவு உப்பு, 1 கப்பு தயிர், தேங்காய் 1 மூடி, 10 முந்திரி பருப்பு. நம்ம எடுத்து வச்சிருக்கிற மல்லி சேர்த்துக்கலாம். சோம்பு, சீரகம், மிளகு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாமே நம்ம லேசாக வறுத்துக்கலாம். ரொம்ப வறுக்கணுங்கிறதுல கொஞ்சம் லேசாக வறுத்துக்கலாம். அது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற வரமிளகாய், கசகசா இப்போ எல்லாமே வறுத்தாச்சு. இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதே பேனில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானதும் குட்டி குட்டி உருளைக்கிழங்கு கிடைக்கும். அதை நம்ம வந்து வாங்கி வேக வச்சு தோல் உரித்து எடுத்துருக்கோம். இதை வந்துட்டு இந்த எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். பேன் சூடானதும் நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். எடுத்து வச்சுருக்க பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாம். சிறிதளவு இஞ்சி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். வறுத்து வச்ச பொருட்கள் எல்லாத்தையும் இந்த மாதிரி நான் அரைச்சி எடுத்து வந்திருக்கிறேன். அந்த அரைச்ச விழுதையும் இதில் சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற தயிர், ஃப்ரெஷ்ஷான தயிர் இருக்கணும், அதை வந்து இதில் தயிர் சேர்த்துட்டோம்னா அடுப்பு வந்து ஹையில் இருக்கக்கூடாது, கொஞ்சம் சிம்மில் வச்சு தான் நம்ம அதை குக் பண்ணணும். இப்போ நல்ல கிரேவி கொதிச்சிட்ருக்குது. நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துக்கலாம். கிரேவி ரொம்ப திக்காயிடுச்சு. நம்ம இப்போ வந்துட்டு அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதை வந்து சேர்த்துக்கலாம். கிரேவி வந்து நல்லா திக்காயிடுச்சு. நம்ம வந்துட்டு மேலே கொத்தமல்லி தழை தூவிட்டு நம்ம இறக்கிக்கலாம். தக்காளி சேர்க்காமல் பேபி பொட்டேட்டோ கிரேவி வந்து ரொம்ப சூப்பராக செஞ்சு முடிச்சிருக்கோம். இது வந்து சப்பாத்திக்கு பூரிக்கெல்லாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ரெசிபி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.